லுமுட்டில் ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட விபத்து, முழு விசாரணைக்கு மாமன்னர் உத்தரவு. களை கட்டியது தெலுக் இன்தானில் சித்ரா பௌர்ணமி திருவிழா. மாற்றுத்திறனாளி சோலைராச்சி மீது சுடுநீர் ஊற்றிய பெண்ணுக்கு 10 ஆண்டு சிறை. தலைநகரின் முக்கிய வீதிகளில் மீண்டும் தலை தூக்கியுள்ள சுட்ட சோள விற்பனை. DBKL அதிரடி சோதனை. பள்ளித்தோழி கற்பழிப்பு, ஆடவனுக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை நிலைநிறுத்தம். வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பை பார்ப்போம். பேராக் லுமுட்டில் உள்ள அரச மலேசிய கடற்படை தளத்தில் பயிற்சியின் போது நடுவானில் 2 ராணுவ ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து மாமன்னர் கடும் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். அதில் உயிரிழந்த அனைத்து 10 பேரது குடும்பங்களுக்கும் தாமும் பேரரசியாரும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் சுல்தான் இப்ராஹிம் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். அவ்விபத்துக்கான காரணம் குறித்து முழு விசாரணை நடத்தி அறிக்கையை தருமாறும் மலேசிய ஆயுதப்படையை மாமன்னர் உத்தரவிட்டிருக்கிறார். மே 3 முதல் 5 வரை நடைபெறவுள்ள ஆர்மாடா பொது தினத்தை ஒட்டி இன்று காலை ராணுவ ஹெலிகாப்டர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த போது அவ்விபத்து நிகழ்ந்தது. 2 ஹெலிகாப்டர்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வது முன்னதாக வைரலான 21 வினாடி காணொலியில் தெரிகிறது. மோதிய வேகத்தில் அவை இரண்டும் தரையில் விழுந்து நொறுங்கின. ஹெலிகாப்டர்களின் உடைந்து சிதறிய பாகங்கள் கீழே நூற்றுக்கணக்கான கடற்படை வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த சதுக்கத்துக்கு அருகே விழுவதையும் அக்காணொலியில் காண முடிந்தது. இவ்வேளையில் மரணமடைந்த 10 பேரில் 7 ஆண்கள் 3 பெண்கள் என பேராக் போலீஸ் தலைவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். சித்திரை மாதத்தில் வரும் முழு நிலவை தரிசித்து இன்று நாட்டின் பல இடங்களில் சித்ரா பௌர்ணமி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவ்வகையில் நாட்டில் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றான பேராக் தெலுக் இன்தான் நகரத்தார் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்திலும் இவ்விழா களை கட்டியுள்ளது. இன்று அதிகாலை தொடங்கி பக்தர்கள் பால் குடங்களை ஏந்துதல், ஆற்றங்கரையிலிருந்து காவடிகளை ஒன்றன் பின் ஒன்றாக உரிமை மேளத்துடன் எடுத்தல், முடி காணிக்கை செலுத்துதல், தொட்டில் கட்டுதல் என பல நேர்த்திக்கடன்களை செலுத்தி வருகின்றனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் அதனை சற்றும் பொருட்படுத்தாமல் ஏறக்குறைய 10,000 பக்தர்களுக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை ஆலயத்தை நோக்கி அலையென திரண்டுள்ளனர். இதனிடையே இன்று மாலை 6 மணிக்கான பூஜைக்கு பின்னர் இரவு 8 மணிக்கு முருகப்பெருமான் அழகாய் வீட்டிற்கும் வெள்ளி ரதம் வந்திருக்கும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் விதமாக ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவில் தெருவிலும் மணிகுண்டை சுற்றியும் ஊர்வலமாக செல்லவிருக்கிறது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. மாற்றுத்திறனாளியான சோலைராஜ் மீது சுடுநீர் ஊற்றி காயப்படுத்திய குற்றச்சாட்டை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட ஹூ சவுகி என்ற பெண்ணுக்கு 10 ஆண்டு சிறை மற்றும் 6,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. 33 வயதுடைய சோலைராஜ் மீது கடுமையான காயத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் அவர் மீது சுடுநீர் ஊற்றியதாக குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அதனை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக ஹூ சவுகி தலையசைத்தார். ஏப்ரல் 19ஆம் தேதியன்று காலை மணி 9:24 மணியளவில் பயான் லெப்பாஸில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்டிற்கு அருகே போட்டலில் வைத்திருந்த சுடுநீரை சோலைராஜ் மீது ஊற்றியதாக பாலெக்புலா செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அசால் ஃபாரிஸ் அஹ்மத் முன்னிலையில் ஓ சாக்கி மீது குற்றம் சாட்டப்பட்டது. சோலைமுத்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 16வது மாடியிலுள்ள தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர் மீது சுடுநீர் ஊற்றியதைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தனர். சோலைமுத்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 16வது மாடியிலுள்ள தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர் மீது சுடுநீர் ஊற்றியதைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தனர்.
கூடியபட்சம் 20 ஆண்டு வரை சிறை, அபராதம் மற்றும் பிறம்படி அல்லது அவை இரண்டும் வழங்கப்படும் குற்றவியல் சட்டத்தின் 326வது விதியின் கீழ் ஊ சோக்கி மீது குற்றம் சாட்டப்பட்டது. அரசு தரப்பு வழக்கறிஞர் நோர்டின் இஸ்மாயில் இந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்தார். குற்றம் சாட்டப்பட்ட ஓசோக்கியின் சார்பில் வழக்கறிஞர் எட்ரிக் லூ ஆஜரானார். ஓசோக்கியின் இரக்கமற்ற செயலினால் உடலில் காயத்திற்கு மட்டுமின்றி மன ரீதியிலும் சோலைராஜ் அனுபவித்து வரும் வேதனையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கடுமையான தண்டனை விதிக்கும்படி நோர்டின் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். சோலைராஜ் தனது உடலின் முன்புறம் மற்றும் பின்புற பகுதியில் ஏற்பட்டுள்ள காயத்தினால் அவர் இன்னமும் பினாங்கு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு. தலைநகரில் நடைபாதைகளில் வறுத்த சோளத்தை விற்கும் வெளிநாட்டு வியாபாரிகளின் நடவடிக்கைகள் மீண்டும் தலை தூக்கியுள்ளன. அதனை களையும் நோக்கில் DBKL கோலாலம்பூர் மாநகர மன்றத்தின் அமலாக்க அதிகாரிகள் மீண்டும் அதிரடி சோதனை ஒன்றை நடத்தினர். ஜலான் சலோமாவில் உள்ள அம்பாங் LRT நிலையம், சலோமா பாலம் ஆகிய இடங்களை குறிவைத்து அந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனையின் போது சோளங்கள் உட்பட அவற்றை வறுக்க பயன்படுத்தும் சமையல் உபகரண பொருட்கள், பிளாஸ்டிக்குகள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. தலைநகரின் தோற்றத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அதுபோன்ற நடவடிக்கைகளை களைய ஏதுவாக அங்குள்ள 11 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதுபோன்ற அதிரடி சோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என கோலாலம்பூர் மாநகர் மன்றம் ஒரு அறிக்கையின் வாயிலாக கூறியிருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு தனது சக பள்ளி தோழியை பாலியல் பலாத்காரம் செய்தது உட்பட 3 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட நபர் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று நிலைநிறுத்தியது. அக்குற்றங்கள் நிகழ்ந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் வெறும் 15 வயது மட்டுமே. அதனை கருத்தில் கொண்டு அந்த தண்டனை நிலைநிறுத்தப்படுவதாக டத்தோஹாட் அரியா ஷேட் இஸ்மாயில் தலைமையிலான 3 மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழு ஒருமனதாக அறிவித்தது. அவ்வழக்கு தொடர்பில் இதற்கு முன் உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தலையிட எந்த காரணமும் இல்லை. அதனால் அந்த தீர்ப்பு நிலைநிறுத்தப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அதனால் அவ்வழக்கு தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர் செய்திருந்த மேல்முறையீடு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. 2017ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி மாலை மணி 3 வாக்கில் அம்பாங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்டவர் வன்முறையை பயன்படுத்தி சக பள்ளி தோழியை கற்பழித்துள்ளார். சம்பவத்தின் போது தாம் சம்பவ இடத்தில் இல்லை என அவர் வெறும் வாய்மொழியாக மட்டுமே கூறியிருந்தார். அதற்கான ஆதாரம் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. அதனால் அது ஒரு போலியான வாக்குமூலம் என்பது தெளிவாகவும் வெளிப்படையாகவும் தெரிவதால் அந்த வாதம் தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதிகள் அறிவித்தனர். மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.